இன்பம் நித்திய பேரானந்தம் இயேசு தந்தானந்தம். சதா துதிப்போம் இயேசு ராஜனை. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. நிந்தையானாலும் துதிப்போம், கந்தையானாலும் துதிப்போம். நிந்தையானாலும் துதிப்போம், கந்தையானாலும் துதிப்போம். பாடுபட்டிடுவோம், பரமேகிடுவோம் எந்த இயேசுவுடன். பாடுபட்டிடுவோம், பரமேகிடுவோம் எங்கள் இயேசுவுடன். சதா துதிப்போம் இயேசு ராஜனை. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. துன்பம் என்றாலும் நாம் ஏற்போம், இயேசுவுடன் நாமும் வாழ்வோம். துன்பம் என்றாலும் நாம் ஏற்போம், இயேசுவுடன் நாமும் வாழ்வோம். ஆமென் அல்லேலூயா, என்றும் அல்லேலூயா, என்றும் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா, என்றும் அல்லேலூயா, என்றும் அல்லேலூயா. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. அவமானம் என்றாலும் ஏற்போம், பரிகாசம் என்றாலும் சகிப்போம். அவமானம் என்றாலும் துதிப்போம், பரிகாசம் என்றாலும் சகிப்போம். மனரம்மியமா எங்கள் ஜீவியமா, மன சோர்வில்லையா. மனரம்மியமாம் எங்கள் ஜீவியமா, மன சோர்வில்லையா. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. சதா துதிப்போம் இயேசு ராஜனை. அன்பானவர்களே, பாடின பாடலை போல ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ நெருக்கங்கள். அண்ணன் ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும் நான் இருந்தேன். நான் சிறுவனா இருந்ததுனால வைரவ நெருப்பில் அவங்க இருக்கும்பொழுது அங்கிருந்து சீர்காழியில படித்தேன். பிறகு பந்தநல்லூர் அங்கு போன பிறகு அங்கிருந்து பந்தநல்லூர் ஸ்கூல்ல படித்தேன். பிறகு சிதம்பரம் வந்துட்டாங்க. அப்பொழுது படிப்பை முடிச்சாச்சு. அதனால கொஞ்சம் வேலை நிமித்தமாக கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தேன். அதனால அவங்க ஊழியத்தின் பாதையிலே பட்ட பாடுகள், கஷ்டங்கள் நிறைய உண்டு. அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எத்தனையோ ஊழியர்களை அவங்க உருவாக்கி இருக்காங்க. எங்க குடும்பத்துல முதலாவது ரட்சிக்கப்பட்டவங்க அண்ணன் தான். அதன் பிறகுதான் அப்பா அம்மா, மற்ற அண்ணன்கள், அக்காமார்கள் எல்லாமே. நாங்க 7 பேரு, 5 ஆண்கள், 2 பெண்கள். அதில் நான் தான் கடைசி. அண்ணன் இவங்க 3வது. மூத்த அண்ணன் இறந்துட்டாங்க. 2வது அக்கா இருக்காங்க, இவங்க 3வது. 4வது அண்ணா அவங்களே இறந்துட்டாங்க. 5வது அண்ணா அவங்க பெங்களூர்ல கேஜிஎஃப்ல இருக்காங்க. அக்கா 6வது வந்திருக்காங்க. நான் தான் கடைசி. அநேக உறவினர்கள் வந்திருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அழகாத்தால இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உறவுகள், கிராம வித்தியாசத்தில் வந்திருக்காங்க. கிராம ஊழியம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கிராம ஊழியம் போய் செய்வோம். ஒரு ட்ரம் எடுத்துக்கொண்டு நான் தான் ட்ரம் அடிப்பேன். தெருவில் நின்று பாடுவோம். பல கிராமங்கள்ல எங்க ஊர்லயே அப்படி நின்று நாங்க தெரு ஃபுல்லா சுவிசேஷம் அடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க ஊழியம் செய்த போது யாருன்னு ஒண்ணும் சொல்லல. ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 7 மணிக்கு வந்த பிறகுதான் அங்கங்க போகிற மாதிரி சில பயங்கரமா பேசினாங்க, திட்டினாங்க. அடிக்கிற அடியில அந்த ட்ரம்மோட பரலோகம் போயிடலாம் சொன்னவங்க உண்டு. இவன் புதுசா வந்து இங்க நம்ம எல்லாரையும் மதம் மாத்திக்கிட்டு இருக்கான்னு ஒரு குண்டாந்தடின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு வீட்டுக்கெல்லாம் வந்த பிறகு அடிக்க வந்தவர் சின்னதொரு மாமாங்க இருக்காருங்க. ஞாபகம் இருக்குங்களா?
என்ன புதுசா வந்து அப்படின்னு குண்டாந்த எடுத்து அடிக்க வந்தாருங்க. இந்த வரையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு அழகாத்தால ஊழியத்தை செய்யறாங்க. இப்படி நிறைய சாட்சி சொல்லலாம். நிறைய நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், எத்தனையோ ஏச்சு பேச்சுக்கள், அநேக பிரச்சனைகள். வேறுநெருப்புல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஜான்சன் அவங்க வந்திருக்காங்க. விழுப்புரத்துல எம்பிஏ சபையினுடைய ஊழியராக அண்ணன் இருக்காங்க. அவங்க வேறுநெருப்புல அங்க அண்ணன் சபைக்கு வந்து அதன் பிறகு அவங்க பைபிள் காலேஜ் முடிச்சு மங்களம்பேட்டில் ஊழியம் செய்ய விழுப்புரத்தில் ஊழியம் செய்யறாங்க. பந்தநல்லூர்ல போன பிறகு அங்கே இருந்த அண்ணனுக்கு ஒரு பெண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பந்தநல்லூர் சபையில இருந்த சகோதரி சாந்தி அவங்க வந்திருக்காங்க. அவங்க பந்தநல்லூர்ல குடும்பத்தோடு விசுவாசியா இருந்தாங்க. சரி, வயிறுநெருப்புல நம்ம தம்பி அவருக்கு அவங்களை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்படி ஆங்காங்கே போன இடங்கள்ல நிறைய ஞாபகத்தில் இருக்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அதனால ஒன்று 2 மாத்தம் நான் சொல்லி போகிறாங்க. நிறைய காரியங்கள் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் இது நாள் வரைக்கும் இந்த விசுவாச ஊழிய பயணத்துல கஷ்டப்பட மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைன்னா கூட சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டு பார்த்துக்குவாங்க, கத்த நடத்துவார், செய்வார். விசுவாச வாழ்க்கைக்கு எங்க அண்ணா ஒரு முன்மாதிரி என்பதை என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் அறிந்து கொண்டேன். பெரிய குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே அண்ணா அவங்க ஊழிய மைக்கேலுங்க பெங்களூர் பகுதியில் கேஜப்பில் அண்ணா ஊழியம் செய்யறாங்க. அண்ணனுடைய மகன் அவங்க ஊழிய, நானும் ஊழிய, என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் இணைந்து செய்யறாங்க. மூத்த அண்ணனுடைய மகன் சாலமோன் ஊழியம் செய்யறாங்க. இன்னொரு அண்ணன் கணேசமூர்த்தி அவங்க மகன் ஜீவானந்த மயிலாடுதுறையில் ஊழியம் செய்யறாங்க. இப்படி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இன்றைக்கு ஆண்டுடைய உன்னதமான பணியை செய்யக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு மூல காரணம், ஒரு விதை இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்றிருக்கிற அவர்கள் என்பதை நான் நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆண்டவருக்காக எங்கள் குடும்பத்தினர் யாவரும் ஊழியத்தில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் நாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும், ஆண்டுடைய வருகை வரைக்கும் அவர் கொடுத்த அந்த உன்னதமான பொறுப்பை கர்த்தருடைய ஊழியர்கள் நாம நிறைவேற்றி விசுவாச பாதையிலே தொடர்ந்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். எக்காலத்திலும் என்றால் நிந்தையானாலும் மரணமானாலும் எந்த பிரச்சனையில அவர் துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நேரத்தை கொடுத்த அன்பு போதவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன்.